class 11th standard subject chemistry unit 6th unit lesson gaseous state. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்து ஆண்ட்ரூஸ் ஐசோதர்ம்ஸ் பார்த்தோம். அவருடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் எவ்வாறு லிக்விடாக மாற்ற முடியும், அதனுடைய சேஞ்சஸை நம்ம கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கேஸ் லிக்விடாக மாற்றக்கூடிய கான்செப்ட் கொடுத்தாரு. அதுபடி கார்பன் டை ஆக்சைடு அவர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு 31.1 டிகிரி செல்சியஸில் ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடாக மாற்றத்துக்குண்டான வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ ப்ரெஷருக்கு கிரிட்டிக்கல் ப்ரெஷர், அதே போல் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், வால்யூமும் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் வால்யூம்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தார். இது போலவே பல்வேறு வாயுக்களை நம்ம என்ன பண்ணலாம், லிக்விடாக மாற்ற முடியும். லிக்விடாக மாற்று பல்வேறு இண்டஸ்ட்ரியல் சார்ந்த பயன்பாடு தரப்போகுது. அப்படி பார்க்கும்போது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் சம் கேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஹீலியம் 5.2, அதனுடைய கிரிட்டிக்கல் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 2.6, கிரிட்டிக்கல் வேல்யூம் 57.8. இது எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு இங்கே கெல்வினில் கொடுத்துருக்காங்க 304.2 கெல்வின். கிரிட்டிக்கல் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 72.9. ஏற்கனவே நம்ம 73ன்னு பார்த்தோம். 9 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அதாவது 5 and above இருக்கிறதுனால ஒன்று ஆட் பண்ணி 73 ஏற்கனவே சுருக்கமாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடுடைய வால்யூம், கிரிட்டிக்கல் வேல்யூம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துங்க. மற்ற காம்பவுண்டினுடைய அல்லது எலமெண்ட்டினுடைய கிரிட்டிக்கல் வேல்யூ ஹையஸ்ட் எது, லோயஸ்ட் எது, இதை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. பர்டிகுலராக எல்லா வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் வந்து எக்ஸாம் ஓரியண்ட்டாக இதில் ஹையஸ்ட் வேல்யூ எது, லோயஸ்ட் வேல்யூ எதுன்னு கேட்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கேட்பாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆண்ட்ரூஸ் ஐசோதர்ம்ஸில் நம்ம எக்ஸாம்பிளாக கொடுக்கறதுனால அதனுடைய வேல்யூ கண்டிப்பாக கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. இங்கே கொடுத்துருக்கிற படி பார்த்திங்கன்னா ஈலிம்க்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், வாட்டர் மாலிகுல், அமோனியா மாலிகுல், ஹைட்ரஜன் குளோரைடு மாலிகுல், மீத்தேன் அண்டு எத்திலீன். இந்த காம்பவுண்டில் வாட்டர் மாலிகுல் மட்டும் ஹையஸ்ட்டு 647.4 கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் இருக்கிறதுலே இது அதிகம். அதே போல் ஹீலியம் தான் ரொம்ப குறைவானது. இதுபோல் ஹையஸ்ட்டு லோயஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம எதனுடையதுன்றது தெரிஞ்சுக்கணும். இது கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர், அமோனியா அண்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், முறையாக கொடுத்துருக்காங்க வரிசையாக. when we start cooling from a temperature of 700 Kelvin which will liquefy first and which will liquefy finally. 700 கெல்வினில் நம்ம கூல் பண்ணுறோம். குறைச்சி பண்ணும்போது 3 காம்பவுண்டில் எந்த காம்பவுண்ட் முதல்ல லிக்விஃபை ஆகும், அதன் அடுத்தது லாஸ்ட் லிக்விஃபை ஆகிறது எது, இது ரெண்டுத்தையும் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹையஸ்ட்டு வந்து வாட்டர் மாலிகுல், அதை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எதுன்றதை பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆன்சர் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் இண்டிவிஜுவலாக அனுப்புங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டெரிவேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே நம்ம ஏற்கனவே வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் எதுக்கு கொண்டு வந்தோம்னா ஏபின்ற வேர்டு கொண்டு வந்திருக்கோம். அது எதுக்குன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஐடியல் கேஸ் அண்டு ரியல் கேஸ் என்னுடைய வேரியேஷன். ரியல் கேஸை நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணுறதுக்காக தான் நம்ம கரெக்ஷன் கொண்டு வந்து வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி கொண்டு வந்தோம். இப்போ ஏ அண்ட் பி இந்த வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டை பயன்படுத்தி கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை நம்ம கொண்டு வர முடியும். அதை தான் வந்து டெரிவேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம் பிசி, டிசி, விசின்னு சொல்லுவோம். என்ன சார் பிசின்னா ப்ரெஷர் வித் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட். அப்போ கிரிட்டிக்கல்ன்ற வேர்டை சின்ற டேர்மில் நம்ம கீழே குறிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வான் டெர் வால்ஸு ரியல் கேஸுக்கும் சரி ஐடியல் கேஸுக்கும் சரி பொருந்தும். அந்த ரியல் கேஸினுடைய பொருத்தத்தை எல்லா கேஸினுடைய லிக்விஃபைக்கும் இங்கே என்ன பண்ணுறோம், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இப்போ அதனுடைய கான்செப்ட் படி பார்ப்போம். இங்கே வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனை அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். பொதுவாகவே வான் டெர் வால்ஸ் எப்படி சொன்ன மாதிரி P + AN² V² இன்ட்டு V - NB = nRT கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ ஒரு மோல் காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா அப்போது கன்வெர்டட் டு n ஒரு மோலுக்கு இன்புட் பண்ணோம்னா P + A/V², V - B = RT. ஏன்னா என்னோட வேல்யூ 1. இப்போ நம்ம இது வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரு மோல் கேஸுக்கு இருந்துச்சுன்னா
இது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்னுடைய ப்ரெஷர் வேல்யூ பிசினோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கிரிட்டிக்கல் வேல்யூம் விசி டிபெண்ட்ஸ் ஆன் தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் டிசி அப்படின்ற டேர்மை நம்ம இன்புட் பண்ணுறோம். ஸோ இதை வால்ஸ் கான்ஸ்டன்ட்டோட என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈக்குவேஷனை டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறத இதால் மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஃபஸ்ட் ஒன் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம், அதே போல் அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏவி இன்ட்டு இந்த கான்செப்ட். ஸோ இதை ஒவ்வொன்றா பண்ணும்போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டிபிள் பண்ணி பிவி ஏ பை பி மைனஸ் பிபி ஏபி பை வி ஸ்கொயர் மைனஸ் ஆர்டி லாஸ்ட்டாக வந்து 0. ஸோ மல்டிபிள் ஈக்குவேஷன் பார்க்கும்போது இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், பொதுவாக மேத்தமெட்டிக்கில் நம்ம ஒரு உறுப்பை வந்து வரிசைப்படுத்துறதுக்கு எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்ததுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் கொண்டு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாற்றத்துக்காக என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை ஈக்குவேஷன் 6.24 வி ஸ்கொயர் பை பியால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அந்த மல்டிபிள் வேல்யூ முன்னாடி போட்டிருக்காங்க, இந்த வேல்யூவை அப்படியே ப்ராக்கெட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ எவ்வாறு சேஞ்சஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வி ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ மல்டிபிள் பண்ணுறதை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வி ஸ்கொயர் பை பி மல்டிபிள் பண்ணோம்னா ஸோ ஸ்கொயருக்கு வி மல்டிபிள் ஆகும்போது வி ஸ்கொயர் ஆகும், வி கியூபாக மாறுது. ப்ரெஷர் டிவைடில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ரெஷர் போச்சுன்னா வி கியூப் மட்டும் கிடைக்குது ஃபஸ்ட் மல்டிபிளில். செகண்ட் மல்டிபிள் பண்ணுறோம். செகண்ட் மல்டிபிள் பண்ணும்போது ஏ பை வியால் வி ஸ்கொயர் பை பியை மல்டிபிள் பண்ணோம்னா வி ஸ்கொயர் இங்கே வி இருக்குது. ஸோ ஒரு ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு வி மட்டும் கிடைக்கும். இப்போ ஏ பை பி அப்படியே இருக்குது. ஸோ அதனால் ஏவி பை பி போட்டிருக்காங்க. அடுத்து மைனஸ் பிபியோட மல்டிபிள் பண்ணும்போது பி மட்டும் கேன்சல் ஆகுது, ஏன்னா டிவைடில் இருக்குது. இப்போ வி ஸ்கொயர் பை பி, வி ஸ்கொயர் பி பி இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வி ஸ்கொயர் பை பியை என்ன பண்ணுறோம், ஏபி பை வி ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணுறோம். வி ஸ்கொயருக்கு வி ஸ்கொயர் கேன்சல் ஆனால் ஏபி பை பி மட்டும் கிடைக்கும். அடுத்து லாஸ்ட் ஒன் மைனஸ் ஆர்டியோட மல்டிபிள் பண்ணும்போது வி ஸ்கொயர் பை பி, அது என்ன பண்ணுறோம், எந்த உறுப்பும் கேன்சல் ஆகாதனால ஆர்டி வி ஸ்கொயர் பை பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்ற இந்த உறுப்பு வடிவத்தில் கொண்டு வரோம். அதுமாதிரி கொண்டு வரும்போது வி கியூபு இருக்குது. ஸ்கொயர்னு பார்த்தோம்னா பிவி ஸ்கொயரும் இங்கே ஆர்டி வி ஸ்கொயர் பை பி இருக்குது. ரெண்டுத்துலையுமே வந்து வி ஸ்கொயர் பொதுவாகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலாக வெளியே எடுத்துகிட்டு ஸோ வி ஸ்கொயர் எடுத்துடுறோம். மிச்சம் இருக்கிறது அங்கே பி இருக்குது, இங்கே ஆர்டி பை பி இருக்குது. என்ன பண்ணுறோம், மைனஸை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா ஸோ ரெண்டுமே மைனஸ்னால மைனஸ் என்ன பண்ணுறோம், முன்னாடி கொண்டு வந்துட்டு ஆர்டி பை பி ப்ளஸ் பி கிடைக்குது. அடுத்து வியோட வேல்யூ வி இங்கே பாருங்கள், ஏவி பை பி கிடைக்குது. இதுதான் என்ன பண்ணுறாங்க, ஏ பை பி வி அப்படின்னு கிடைக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் உறுப்பு ஏபி பை பி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை கியூபிக் ஈக்குவேஷனோட என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ண முடியும். இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் கியூப் அல்லது ஏ கியூப் அதுக்கப்புறம் பி கியூப் அண்டு அதாவது எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அல்லது ஏ கியூப் ஏ ஸ்கொயர் ஏ என்ற வடிவத்தில் இருக்குது. இதை நம்ம அதே கான்செப்டை இங்கே நம்ம கொண்டு வரோம். இதனுடைய எக்ஸ்பேண்ட் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் பாருங்கள். We will get 3 solution at the critical point. These 3 solution of V equal to the critical values VC no, pressure க்கு PC no, temperature க்கு TC no நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் பண்ணுறோம். பொதுவாக இந்த Vன்றது சாதாரண Vன்றது கிரிட்டிக்கல் வேல்யூ VCக்கு சமமாக இருக்கும். ஸோ சமமாக இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூ நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம். இப்போ VCயை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போனோம்னா மைனஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே எதுவுமே இல்லாததுனால 0வாக மாறுது. ஸோ இதை நம்ம 3 அடுக்காக கொண்டு வரோம். ஏன்னா எங்கே நம்ம கான்செப்ட் என்ன கிடச்சிருக்குன்னா வி கியூப் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ அதுமாதிரி கொண்டு வரும்போது வி மைனஸ் விசி கியூப் ஈக்குவல் டு 0. இதை நம்ம வாய்ப்பாடு படி அதாவது ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா விசி கியூபு மைனஸ் 3 விசி வி ஸ்கொயர் ப்ளஸ் 3 விசி ஸ்கொயர் வி மைனஸ் விசி கியூப் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இது எந்த மாதிரி வடிவம்னா ஏ மைனஸ் பி ஹோல்ஸ் கியூப் ஃபார்முலா இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னுடைய எக்ஸ்பேண்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது என்னுடைய தன்மையை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ வி கியூபுக்கு அங்கே வி கியூப் இருக்கு இல்லையா, அதை சமப்படுத்த போகிறோம்.
வி ஸ்கொயருக்கு வி ஸ்கொயருக்கு அங்கே இருக்கிற வி ஸ்கொயரை சமப்படுத்த போகிறோம். விக்கு அதே மாதிரி இங்கே லாஸ்ட் வி கியூப்ன்றது விசிஸ் கியூப்ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போது எல்லாத்தையும் சமப்படுத்தி கடைசியாக நம்ம இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவல் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன் விசி கியூபு ரெண்டுமே சமம், அதனால் கேன்சல் ஆகிடும். இப்போ விசி ஸ்கொயர் சமப்படுத்துகிறோம். ஸோ இங்கே விசி ஸ்கொயர்ன்றது அந்த ஃபார்முலா படி 3 - 3 விசி இன்ட்டு வி ஸ்கொயர். அங்கே வி ஸ்கொயரோட வேல்யூ ஏற்கனவே பார்த்த மாதிரி -RTC/PC + B. ஸோ இங்கே விசி ஸ்கொயரும் என்ன பண்ணுறது, கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் இருக்குதுன்னா அதே போல் -1 இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு கிடைக்கிறது 3VC = RTC/PC + B. ஸோ இது கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, ஏதாவது ஒரு வேல்யூ தேவை, விசியோ டிசியோ பிசியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ தான் தேவை. மற்றது என்ன பண்ணணும், ஈஸியாக மாற்றணும். அடுத்து கான்செப்ட் போவோம். அடுத்து வந்து விசி ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம் விசி ஸ்கொயரை. ஸோ அதன் விசி ஸ்கொயருக்கு கம்பேர் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், A/PC. ஏன்னா அங்கே என்ன கிடைக்குது, நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது இல்லையா. ஸோ என்ன பண்ணுறோம், A/PC கிடைக்குது. நெக்ஸ்ட்டு விசி ஸ்கொயருக்கு AB/PC கிடைக்குது. சரி சார், இப்போ நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்லையும் பார்க்கும்போது நமக்கு விசி டிசி பிசி ஏதாவது ஒன்று தான் தேவைப்படுது. இதை ஒன்றா நம்ம கேன்சல் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸோ டிவைட் ஈக்குவேஷன் 6.30 பை ஈக்குவேஷன் 6.29. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். ஏன் சார் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பிசி இருக்குது, இங்கே பிசி இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஒரு பிசி கேன்சல் ஆகிட்டுனா விசியை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதன்படி பார்க்கும்போது பாருங்கள், அந்த ஈக்குவேஷனை டிவைடில் போட்டிருக்காங்க. இப்போ விசி கியூபு டிவைடட் பை 3VC ஸ்கொயர். இப்போ ஸ்கொயருக்கு கியூப்பில் ஒன்று அதாவது கியூப் கேன்சல் ஆகிட்டுனா ஒரு விசி மட்டும் இருக்கும். தேர்ஃபோர் VC/3 = B. ஏன்னா பிசி ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது VC = 3B மட்டும்தான் இங்கே கொடுக்குறாங்க. அப்போது வேல்யூ ஆஃப் கிரிட்டிக்கல் வேல்யூம் சொன்னோம்னா 3B. இதான் கான்செப்ட். இதை பயன்படுத்தி அடுத்தடுத்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வி ஸ்கொயர் 3VC ஸ்கொயர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 3V ஸ்கொயர் = A/PC. இப்போ பிசியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், செய்யலாம். அதுபடி பார்க்கும்போது PC = A/3VC ஸ்கொயர் VC ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. பொதுவாக அந்த விசினா 3Bன்னு அர்த்தம். ஸ்கொயருக்கு இருக்கிறதுனால அந்த ஸ்கொயருங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அப்போது 3 × 3B ஸ்கொயர். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா 3 × 9B ஸ்கொயர். ஸோ 27B ஸ்கொயர். ஸோ இதான் வந்து பிசியோட வேல்யூ. பிசியோட வேல்யூ = A/27B ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே நம்ம விசியோட வேல்யூ பார்த்தோம் 3Bன்னு, அதே மாதிரி பிசியோட வேல்யூ பார்க்குறோம் A/27B ஸ்கொயர்னு. அடுத்து இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கணும், டிசி வேல்யூ. ஸோ டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதன்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், விசி பிசி வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கும். அதன்படி பாருங்கள், விசி வேல்யூ 3B சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா பிசி. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க, A/27B ஸ்கொயர். அப்போ டிசி வேல்யூ மட்டும் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் லெஃப்ட் சைட் கொண்டுட்டு டிசி மட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதன்படி பார்த்துருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது மேலே இருக்கிறது பார்க்கலாம் அப்படியே. அப்போது சப்ஸ்டிட் பண்ணுது. ஸோ விசி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 3B, விசி வேல்யூ 3Bன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ அதேமாரி பிசி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ 3 × 3 9B. ஸோ இங்கே இருக்கிற B இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும், அதனால் -B போட்டிருக்காங்க. அதே போல் ஆர்டிசி நமக்கு என்ன வரணும், டிசி மட்டும் வேணும் இல்லையா. அப்போ 27B ஸ்கொயர் இங்கே என்ன ஆகுதுன்னா டிவைடில் இருக்கிறது அங்கே மேலே உறுப்பில் போயிடுது. அப்போ 27B ஸ்கொயராக மாறுது. இப்போ நமக்கு டிசி மட்டும்தான் தேவை. இந்த 8Bன்றது அது கழிச்சு வர்றது. டிசி மட்டும் வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்பணும்னா ஸோ அதனுடைய தலையாக கிடைக்கும். ஸோ கிடைக்கணுன்னா 8AB/27RB ஸ்கொயர். B ஸ்கொயருக்கு B கேன்சல் ஆனால் B மட்டும் கிடைக்கும். ஸோ 8A/27RB. ஸோ டிசி வேல்யூ இதுதான் கிடைக்குது. ஆக விசின்றது 3Bனும் பிசின்றது A/27B ஸ்கொயர்னும் டிசின்றது 8A/27RBனும் வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா வாண்டர் வால்ஸினுடைய தன்மையை பொறுத்து ஒரு கேஸ் வந்து எவ்வாறு லிக்விடாக மாறுதுன்ற கான்செப்ட் நம்ம
கொண்டு வந்திருக்கோம். தேங்க்யூ. See you next class.